இப்போ நீங்கள் பத்திரிக்கையாளரா? உட்காருங்க முதல்ல. நீங்கள் பத்திரிக்கை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் உட்காருங்க. நீ முதல்ல திருடன் நீ. இல்ல நீ திருடிட்டு போனியா இல்லையா? நீ திருடிட்டு போனியா இல்லையா? ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமா சந்தோஷப்பட மாட்டான். இப்ப விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க. அதனால எவ்வளவு அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. ஆட்சிங்கிறது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கலாம். 30 வருஷமா ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள் தயவுசெய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டா, உங்களால் ஒரு 10 வருஷம் இருந்துட்டீங்க, அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பா அதை செய்யணும். இந்த விழா வந்து கட்சி சம்பந்தமானது. இப்போ பேசுகிறவர் சொன்னார், திண்ணை எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாவும் அப்படின்னு. முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது. நல்லவன் தான் பேசணும். ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இந்த இடத்துல பேச நல்லா இருக்காது. அதோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள், சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன முதியோர்? திருடாத முதியோர், திருட சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல இதை பேசியிருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பத்திரிக்கையாளரா? உட்காருங்க முதல்ல. நீங்கள் பத்திரிக்கை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் உட்காருங்க. நீ முதல்ல திருட நீ. இல்ல நீ திருடிட்டு போனியா இல்லையா? நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுனியா இல்லையா? நான் ஆதாரமா சொல்றேன். எவ்வளவு திருடிருக்கானே? உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது? என்னெல்லாம் திருடினது, எத்தனை கேஸ் இருக்கு? நீ உட்காரு முதல்ல. நீ பத்திரிகாரன் சொல்லாத. நீ சொல்லக்கூடாது பத்திரிகாரன். பத்திரிகாரங்க பேர்லாம் கெட்டு போயிடும். யார் பத்திரிகாரங்க? பத்திரிகாரங்க யாரு? அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல? நீ யாரா பத்திரிகாரன்? நாங்க தான் பத்திரிகை நடத்தி வச்சிருக்கேன். ஆனா பத்திரிகாரர் இல்ல. பத்திரிகாரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை படி பேசுறது நீ யாரு முதல்ல? திருடன். சங்கத்தை வந்து பணத்தை திருட்டு பண்ண திருடனே. நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததா யார் பேச போறாங்க? அடுத்ததாக கட்ஸ் திரைப்படத்தை பற்றி வாழ்த்தி பேசுவதற்காக கில்ட் உறுப்பினர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். என் உயிரில மேலான அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சங்கம் என்றாலே சங்கடமாகி கொண்டே இருக்கிறது. முன்பெல்லாம் சங்கம் அனைவருக்கும் உதவியாக இருந்தது, இப்போ உபத்திரமாக இருக்கிறது. சென்சார் போர்டு ஒரு பக்கம் நமக்கு பெரிய தலைவலியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதை தாங்க பேசுறேன். அதுதான் நான் வந்துட்டேன். மகிழ்ச்சி. இந்த படம் சென்சார் போர்டு, அதாவது என்னன்னா, ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு வந்து பெரிய ஒரு ஒரு நமது இயக்குனர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் அம்மா சொல்லும்போது உள்ள இருந்து அப்படியே பொங்கி கண்ணுல இருந்து நீர் வடியுது. அவர் அவ்வளோ வாட்டி ஐயனா எல்லாருக்கும் கை கொடுத்து தூக்கத்துக்கு ஆள் இருக்கு. ஏவிஎம் நிறுவனம், நீங்க பல நிறுவனங்கள் இருக்கு. ஆனா ஐயா, நான் அன்பு சகோதரன் சிவானி செந்தில் சொன்ன மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரா கைய ஊனி, அவரா எழுந்து, அவரா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து, சேரு சகதி அடி உத வெட்டு குத்து எல்லாத்தையும் அவமானங்களை சந்திச்சு இன்னைக்கு வெற்றி நடை போட்டு இன்னைக்கு வந்து நிற்கிறார். ஐயா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கட்சியுடைய போஸ்டர் விளம்பரங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய செலவு நான் பண்ணிக்கிறேன். அது நானே செய்கிறேன். எனக்கு அது பெருமையான என் நண்பன் சக்கரவர்த்தி, டைகர் சக்கரவர்த்தி, எங்கள் அண்ணன் துரையண்ணன் அவர்கள் அவங்களாம் இருக்காங்க. எங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் கட்டாயம். அதே மாதிரி இந்த சென்சார் போர்டில் இப்போ அழகாக படம் பிடிச்சி காட்டியிருந்தார். அந்த பாட்டு சீனில் அந்த யானை வந்தது, அது ஒரிஜினல் தானங்க ஐயா? ஆமாம், இந்த ஒரிஜினல் இருந்த வரைக்கும் உண்மை இருந்தது. ஐயா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புலியோட சிங்கத்தோட சண்டை போட்டார், கேப்டன் போட்டார். ஆனால் இன்னைக்கு நாங்கள் எல்லாமே கிராஃபிக்ஸ் கூட போட வேண்டியதாக இருக்கு. கார்பரேட் சொன்னார் இல்லைங்களா?
இன்னைக்கு கார்பரேட், நான் இன்னைக்கு ஒரு நாய்க்குட்டியை வளர்த்து அந்த நாய்க்குட்டியை 3 மாசம் வளர்த்தனா அந்த நாய்க்குட்டி வச்சு படம் எடுத்தா எனக்கு செலவு கிடையாது, உணவு மட்டும்தான். ஆனா கிராபிக்ஸை கொண்டு வந்துட்டாங்க, பல கோடி எங்களுக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கு. அதுல நீங்க பல லட்சங்களை இழக்கிறோம் நாங்க. கிராபிக்ஸ் இதை இந்த கார்பரேட்டுக்காக தான் இந்த சென்சாரே வந்ததான்னு நாங்க நினைக்கிறோம். அவ்வளவு வலியும் வேதனையுமா இருக்கு. அதே மாதிரி திரைப்படங்கள் அண்ணனோட சொல்லிட்டு போனாரு, திரைப்படங்களை ஒரு படத்தை நாங்க ரிலீஸ் பண்றோம்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம் கொண்டு வர முடியல, திரைக்குள்ள கொண்டு வர முடியல. நான் என்ன சொல்றேன், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய கவனத்துக்கு நாங்க கொண்டு போறோம். எங்களுக்கு ஒரு 100 தியேட்டர் கட்டி கொடுங்க. எல்லாருக்கும் என்னென்னமோ சரிங்களா, 250 கோடி ரூபாயில இப்போ கூட நூலகம் திறக்கிறீங்கன்றாங்க. யாரும் படிக்கிறதுக்கு அங்க ஆள் இல்ல. பூந்தோட்டத்துக்குள்ள ஆள் இருக்க மாதிரி தான் இருக்கு. அங்க சரியான நூலகங்கள் கிடைக்கல, சரியான நூல்கள் இல்ல, எங்களுடைய நூல்கள் அங்க இல்ல. இருக்கிறது பூரா பல தலைமுறையா வளர்ந்தவங்களுடைய வரலாற்று புத்தகங்கள் தான், பதிவுகள் தான் இருக்கிற ஒழிய எங்களுடைய அகநானூறு, புறநானூறு, 10 பரிபாடல் இதெல்லாம் காணும், அதனுடைய தொகுப்புகளை காணும், எங்களுடைய ராஜராஜ சோழனோட காணும். அதனால அந்த அந்த இதை ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறது, எங்களுக்கு ஒரு 100 தியேட்டர், ஒரு 100 கோடி ரூபா ஒதுக்குங்க. எங்களுக்கு ஏ சென்டர்ல நீங்க கொடுக்க வேணாம், பி சென்டர், சி சென்டர்ல கட்டி விடுங்க. எங்களுடைய திரைப்படங்கள் அங்க நாங்க ஓட்டிக்கிறோம். 50 ரூபாய்க்கு நாங்க டிக்கெட் தரோம், ரசிகர்கள் நாங்க பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறோம். 50 ரூபாய் எங்க தியேட்டர், நாங்க படம் கொடுக்குறோம். எங்களுக்கு என்ன படம் மிரட்டுது. அதாவது இந்த விஷால் எல்லாம் தோத்துருவாரு, நான் வெளிப்படையா பேச, அவரு ஆர்டிஸ்டா அவர் நடிகர்னு சொல்ல, அந்த அளவுக்கு உயரம், அந்த அளவுக்கு உடம்பு, என்ன கட்டமான உடம்பு அந்த படத்துடைய. அந்த ஐயா உங்களுக்கு ஒரு ரொம்ப நன்றி ஐயா, அவ்வளவு பெருமையா இருக்கு அந்த படம், அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணியிருக்காரு. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கட்டாயம் இந்த படத்தை வெற்றி பெற நம்ம உதவியா இருக்கணும். இந்த சிறு படம் சொல்ல முடியாது, இது பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படம்பா, சிறு படம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா எடுத்திருக்காரு. இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைநுட்ப தொழில்நுட்ப அணியினருக்கும், பொறுப்பாளர்களுக்கும், இங்க வந்திருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும், அனைவருக்கும், அன்பு சகோதரி கதாநாயகி அவர்களுக்கும், இன்னொரு கதாநாயகி வரல மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், நண்பர்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காலத்திலாம் இயக்குநர்களுக்கு எவ்வளோ மரியாதை இருந்துன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இயக்குநர்கள் அந்த மரியாதை இல்லை. அந்த விஷயத்தில் ஒரு படத்தை அவர் எடுத்து தயாரித்து அது இயக்கி நடிச்சிருக்கிறாரு. 4 கேரக்டர் நீ கண்டிப்பாக போய் பார்க்கணும், இல்லை தேட்டரில் நல்ல ரிவ்யூ எழுதுங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடை நான் வேறு விதத்துக்காக பயன்படுத்த நினைக்கிறேன். இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம் மூலமாக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி இன்னும் பல ஆயிரம் அதாவது தொழிலாளிகள் அங்கே இருக்காங்க பெப்சி யூனியனில், அவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் போயிடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் சங்கத்தில் யாரெல்லாம் உறுப்பினர் ஆகிறோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாழ்வாதாரம் இருக்கும். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் பழமை சங்கம் அது. தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த சினிமாவில் தான் வந்திருக்காங்க, அவங்கள்ட்டையும் சரி, தமிழக துணை முதல்வர் வந்து சினிமாவில் தான் வந்திருக்காங்க. இந்த தொழிலாளர்கள், அதாவது தொழிலாளி இல்லைன்னா முதலாளியே இல்லை. நம்ம பழைய படத்தெல்லாம் பார்த்துருப்போம், ஒரு பண்ணையார் ஒருத்தர் நின்று இருப்பாரு, இந்த பக்கம் ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் கீழே உட்காந்து இருப்பாங்க, அங்கேருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருப்பாரு. என்ன விஷயம்னு கேட்பாரு, இல்லை தம்பி 10 ரூபா கூலி கேட்டோம் அதனால என்ன அடிச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. உன்னை இந்த பக்கம் பண்ணையார் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கூலிக்கார பயல்க, இவனுங்களுக்கு யாரா 10 ரூபா கூலி கேட்கணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். இந்த வசனத்துல வர தம்பி யாருன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி அவர்கள் இருந்து கமல் ஆக்ஷன் ஹீரோ எல்லாம் ராமராஜன் அவர்களையும் அந்த தொழிலாளர்களுக்காக தான் இயங்கி இந்த திரைப்படங்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோவா இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்படும் போது இந்த தொழிலாளர்கள் நிலை கண்டிப்பா அது கேள்வி உரியா இருக்கும். தமிழக அரசு இதுக்கு பிரச்சனையை தீர்வு காணணும். அது மட்டும் இல்லாம இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல உதவியே அந்த பிரச்சனை தீர்வு. ஏன்னா நீங்க பாருங்க, ஒரு ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமா சந்தோஷப்பட மாட்டான், அந்த யூனியன்ல இருக்கிற பெப்சி யூனியன்ல இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, 50 நாள் 100 நாள் அந்த வேலை இருக்கும். இப்ப விஜய் அவர்கள் நடிக்கிறதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க. அதனால எவ்வளவு அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. தயவு செய்து இதை நீங்க தமிழக முதல்வருக்கு எடுத்துக்கொண்டு அந்த தொழிலாளர்களுக்காக ஒரு கொஞ்சம் குரல் கொடுக்கணும். மேலும் அம்மா அவர்கள் சொன்னாங்க புதியவர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. நாங்களும் தான் காலம் கட்ட, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிழவன் எப்ப சாவான் தின்ன காலியாகும். நீ இளைஞர்கள், நாங்க இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்கு, ஒரு கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு இளைஞர்கள் இருக்கும். ஒவ்வொரு சங்கங்களும் சரி, ஒவ்வொரு தலைவரையும் சரி. பாருங்களேன், பாகவதர்னு ஒரு நடிகன் இருந்தாரு, அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர்னு ஒரு நடிகன் இருந்தார், அதை இடம் விட்டு ரஜினி வந்தார். இப்ப இடங்கள் விடவே இல்லை.
நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமாவில் வந்து ஜெயிக்கும்ட்டு வராங்க. அவங்க வழி விடுங்க. அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒளிப்பதிவு, இசையமைப்பால் எல்லா விஷயத்துலையும் சங்கங்கள் இப்போ நிறைய சங்கங்கள் பிரச்சனையிலேயே ஓடிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அதாவது ஆட்சிங்கிறது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கலாம். 30 வருஷமா ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள் தயவுசெய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டா, உங்களால் ஒரு 10 வருஷம் இருந்துட்டீங்க, அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பா அதை செய்யணும். அப்பதான் இளம் தலைமுறைகள் வந்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க. ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்ததுனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கொடுக்குறாங்க. நாயகனும் நாயகியும் அழகா இருந்தாதான் படம் ஓடும் அப்படிங்கிற காலத்தை காட்டி கோலமாலு கோகிலான ஒரு படத்தை வந்து கொடுத்திருக்காங்க. இப்படி நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வராம இருக்கிறது கார்பரேட். அதுக்காக உதாரணத்தை சொல்லிட்டு நான் விடைகிறேன். இந்த மேடை நிறைய ஒரு பணத்தை கட்ட அடுக்கி ஒரே மனத்துல என்ன அந்த பணம் அவனுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மனத்துல எண்ணணும். பல இளைஞர்கள் ஓடோடி வருவான். அதை என் பணம் என்னது இருக்குது. கடைசியில் எப்படியாவது ஒருத்தன் அது பிறந்திருப்பான், எண்ணுக்கு துடிப்பான். கடைசியில் 10 நொடி இருக்கும், ஏன்னா 3 தாள் இருக்கும். அதை எண்ணமும் மணி அடிச்சிருவாங்க. அதான் கார்பரேட். இங்க ஒவ்வொரு இளைஞனும் இந்த கனவு கோட்டையை நோக்கி நகர்ந்து வருகிறான். அந்த நகர்வை தடுப்பது யார்? ஒவ்வொரு சங்கங்களும். சங்கம்னா என்ன? ஒரு கூட்டு முயற்சி. ஒருத்தருக்கு பிரச்சனை, 10 ஆட்டோக்காரங்க உட்கார்ந்து இருப்பான், அவன் ஒரு பிரச்சனை, மாப்பிள்ள அடிச்சாட வாழான், கூப்பிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண சங்கம். ஆனா இன்னைக்கு 2-3 ஆண்டுகளாக பல சங்கங்கள் கேள்விக்குரியார். காரணம், அவங்களும் கார்பரேட் மாதிரி அங்கேயே உட்கார்ந்துக்கிறாங்க. நாங்களும் இயங்குகிறோம். கிழமை எப்ப சாக வேண்டாம், விலகிக் கொள்ளுங்கள். இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும். தர்மம் ஜெயிக்கும். ஜெய்ஹிந்த். மொபைல் ஃபோன் வச்சிருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் கீழே இறக்குங்க, அப்பதான் பின்னாடி கேமரால கவர் ஆகும். ஓபிஆர்பி ப்ரொடக்ஷன்ஸ் நடித்திருக்கும் கட்ஸ் படத்துடைய இசைத்தட்டை படக்குழுவினர்கள் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொண்டு சிறப்பு செய்கிறார்கள். இந்த சிறப்பான தருணத்துல கட்ஸ் படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கக்கூடிய வகையில அரங்கத்தில் இருக்க அனைவரும் கைகள் தட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ.